சிலான் ஃபெர்டிலைசர் நிறுவனம். இந்த நிறுவனம் சீனாட்ட இருக்கிற ஒரு நிறுவனத்திடம் பேசி, எப்பா எனக்கு ஒரு 96,000 டன் உரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா $4.6 மில்லியன் அமெரிக்க டாலர். இவ்வளோ ஹியூஜான ஒரு ப்ரைஸை கொடுத்து இத்தனை டன் உரத்தை நாங்கள் இறக்குமதி பண்ணுறோன்னு சொன்ன இலங்கை அரசாங்கம் திடீர்னு அப்படி வந்த கண்டெய்னரெல்லாம் நிப்பாட்டுறாங்க. பாதி வழியிலேயே நிப்பாட்டி அதை சீனாவுக்கே கொண்டு போயிருங்கப்பா, அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா கடும் கோபம் அடையுது. இந்த கடும் கோபத்துக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, இலங்கை இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதா இல்லையா, 2009 இலங்கைக்கு பிடித்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எப்போது விடுதலை கிடைக்கப் போகிறது? இலங்கை அரசாங்கத்துக்கு கிடையாது, இலங்கையை நம்பியிருக்கும் மக்களுக்கு. ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்ட பிறகு இலங்கை சீனாவினுடைய முழு அடிமையாக மாறிவிடுமா? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மஹிந்த ராஜபக்சே அப்படிங்கிறவர் அவருடைய சொந்த ஊரில் ஹம்பந்தோட்டாவில் ஒரு துறைமுகம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்போ ஆல்ரெடி கொழும்புல ஒரு துறைமுகம் இருக்குது, ஹம்பந்தோட்டாவில் ஒரு துறைமுகத்தை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா கொழும்பு துறைமுகத்தினுடைய அந்த வருமானமும் பாதிக்கும், இங்கே யாருமே வரமாட்டாங்க, இது ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே சொல்கிறாங்க. ஆனால் ராஜபக்சேக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு துறைமுகம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பெரிய ஒரு பிளான். இந்த பிளானுக்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது 85% நான் உனக்கு ஃபண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சீனா வராங்க. ஐயோ 85% ஃபண்டா, மீதம் இருக்கும் 15% மட்டும் இலங்கை அரசாங்கம் கொடுத்தா போதும். ஸோ லோன் கிடைச்சிருச்சு, சீனாட்டிருந்து லோன் கிடைச்சிருச்சு, ஹம்பந்தோட்டா துறைமுகம் அப்படிங்கிறத முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. அடுத்ததா 2014 இந்த துறைமுகத்துக்கு வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. 2014 கொழும்புல மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரத்தை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல மறுபடியும் சீனாவும் இலங்கையும் கையெழுத்து போடுறாங்க. ஆனா எதிர்பாரா விதமா 2015 ராஜபக்சேவுக்கு தோல்வி கிடைக்குது. ஸோ இப்போ சிறிசேனா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. இப்படி சிறிசேனா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் ஒரு உண்மை புரியுது, நம்முடைய மொத்த பொருளாதார வளர்ச்சியில் 50-60% மட்டுமே கடனுக்கு கொடுத்துட்ருக்கோம், கடன் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை 99 வருட லீஸுக்கு யாருக்கே கொடுத்துடலாம், ஏன்னா கடன் வட்டிலாம் கொடுக்க முடியலை, சீனாவுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆயிரம் ஏக்கர், இது எல்லாத்தையும் சேர்த்து 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க சீனாவுக்கு. இதோடு நின்னாங்களா? கிடையாது. அடுத்ததா சிறிசேனாவினுடைய ஆட்சி கவிழ்கிறது, ராஜபக்சே மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க, ராஜபக்சே ஃபேமிலி ஆட்சிக்கு வர்றாங்க. இப்படி ஆட்சிக்கு வர்ற 2020 அவங்களுடைய கடன் சுமை எவ்வளவா இருக்கு, இலங்கை மக்களுடைய கடன் சுமை எவ்வளவா இருக்குன்னா, அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல, அதுல 85% கடனுக்காகவும் வட்டிக்காகவும் மட்டுமே செலவழிச்சு வராங்க. இந்த ஒரு தருணத்துல தான் எப்ப நீ மறுபடியும் எனக்கு கடன் தர வேண்டியிருக்கு, அந்த கொழும்புல நம்ம கட்டணம் பாருங்க ஒரு நகரம், ஒரு துறைமுக நகரம், அதை எனக்கு 99 வருஷம் லீஸுக்கு தந்துரு அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையில் சீன அரசாங்கம் ஈடுபடுது. உடனே இது சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும், சட்டம் இயற்றினால் தானே இதை சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுக்க முடியும், ஏன்னா இல்லாட்டி ஆல்ரெடி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சட்டமாக இயற்றி விடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவுக்கு இலங்கை அரசாங்கம் வருது. ஏன்னா ராஜபக்சே ஃபேமிலி தானே அதை ஆண்டுட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இந்த மசோதாவை எல்லாருமே கேள்வி கேட்டு இல்லாட்டி பொதுமக்களுடைய வாக்கெடுப்புக்கு பிறகுதான் சட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்தை தெரிவிக்கிறாங்க. சரின்னு சொல்லி இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 225 பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் 149 பேர் இதுக்கு சம்மதம் தெரிவிப்பதனால அது சட்டமா மாறுது. இந்த சட்டமா மாறினதுனால ஈஸியா இதை யாருக்கு கொடுக்க முடியுது? சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுக்க முடியுது. இது மட்டும் கிடையாது, அடுத்ததா சீனா இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்க. இந்த கொழும்பு துறைமுக நகரத்தை எனக்கு நீ தந்துட்ட 99 வருஷத்துக்கு, அதை சுற்றி ஒரு 239-400 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு, அதையும் தந்தாதான் இதுக்கான செக்யூரிட்டி என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்தை பல நபர்களிடமிருந்து புடுங்கி சீனாவுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா கொழும்பு துறைமுக நகரம் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான். கொழும்புவினுடைய அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கை எல்லாமே, உள்நாட்டு கட்டமைப்பு எல்லாமே சீனாவினுடைய கையில் மாறப்போகிறது. ஹம்பந்தோட்டா துறைமுகம் சீனாவினுடைய கையில் போய்விட்டது. அதை சுற்றி இப்போது இராணுவத்தையும் நிலைநிறுத்தும் சீனா. அதை எப்படி விக்கி ஒரு நாட்டுக்கு இவ்வளவு உதவிகள் செய்யும் போது இராணுவத்தெல்லாம் நிப்பாட்ட முடியுமா? ஏன்னா ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு லீஸு கொடுக்கும்போது இதில் ராணுவத்தை நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல தான் சைன் போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது ஹம்பந்தோட்டா துறைமுகத்துக்கு மட்டும்தான். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே கொழும்புவினுடைய அந்த துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 400 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் தான். இன்னொரு டவுட் வரலாம், இதெல்லாம் எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால், சீனாவும் இலங்கையும் நண்பர்கள் தானே, உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்றவங்க தானே,
ஏன் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு வங்கியை பிளாக் லிஸ்ட்ல போடுறாங்க சீனாவினுடைய அரசாங்கம்? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம சொன்ன அந்த உர பிரச்சனை. எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவித்து விட்டது இலங்கை அப்படின்னு சொல்லும்போது, எங்க ஊர்ல அப்படி எக்கனாமிக் எமர்ஜென்சிலாம் கிடையாதுப்பா, சாப்பாட்டுக்குலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு, அதனால நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன நிறைய நபர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க. என்னன்னா, உரம் அப்படிங்கறத நீங்க வாங்கக்கூடாது, கெமிக்கல் உரம் நீங்க வாங்கக்கூடாது, எல்லாமே நீங்க ஆர்கானிக் உரம் தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய காரணம் இலங்கை அரசாங்கிடம் அந்நிய செலவாணி டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவா இருக்கு. ஸோ அந்த டாலரை வச்சு அவங்களுடைய நாட்டை கொஞ்சமா காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்போதைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் வாங்க முடியாது. உள்நாட்டிலே இருக்கக்கூடிய உரத்தை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயத்தை செய்ய வேண்டும். ஆனா விவசாயிகளுக்கு இதனால பலவிதமான பிரச்சனை. ஏன்னா உள்நாட்டிலே திடீர்னு வந்து நீ ஆர்கானிக் தான் மாறணும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மகசூல் குறையும், விலை அதிகரிக்கும். ஆனா மக்களிடம் அந்த விலை கொடுத்து வாங்குவதற்கான சக்தி இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் சாதாரணமாக இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் உரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்கானிக் இடுபொருட்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த இடுபொருட்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு சில உரங்கள் தேவைப்படுகிறது. அப்படி பூஸ்ட் பண்றதுக்காக சிலோன் ஃபெர்டிலைசர் நிறுவனம் என்ன செய்றாங்க, சீனாவினுடைய உர நிறுவனமான ஜியுண்டோ ஜீவின் பயோடெக் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் இருந்து சுமார் 96,000 டன் ஃபெர்டிலைசரை இறக்குமதி செய்யறதுக்கான அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுது. இந்த உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த உரத்தை இவங்க ரெண்டு பேரும் சோதிச்சு பார்த்திருக்கணும். யாரெல்லாம்? இந்த சிலோன் ஃபெர்டிலைசர் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனமும் அதே மாதிரி சீனாவினுடைய நிறுவனமும். இவங்க இரண்டு பேரும் சோதிச்சு பார்த்த பிறகு அது எங்களுடைய மண்ணுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க உத்தரவு கொடுத்திருக்கணும். அதனால தான் இந்த சீனாவினுடைய நிறுவனம் அதை ஏற்றுமதி செஞ்சிருக்கணும். ஆனா இந்த நேரத்தில் தான் திடீர்னு இங்க யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, NPQSL அப்படிங்கிற ஸ்ரீலங்காஸ் நேஷனல் பிளான்ட் குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. இந்த குவாரண்டைன் அமைப்பு அவங்களுடைய அந்த சோதனை மாதிரிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரிகளை சோதித்து பார்க்கும்போது ஒரு பாக்டீரியாவினுடைய கண்டாமினேஷன் இருக்கு. எந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எர்வீனியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்றது இலங்கையினுடைய மண்ணில் வந்த பிறகு அந்த பாக்டீரியா பலவிதமாக பெருகி அங்க இருக்கக்கூடிய பயிர்களை அழித்து விடும். இதனால இந்த உரத்தை நீங்க எங்க கொண்டு வரக்கூடாது, இலங்கைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு விதமான அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது மக்கள் மத்தியில பெருசா பேசப்படுது. ஐயோ இப்படிலாம் வரப்போகுதே, இந்த உரத்தை போட்டா இவ்வளவு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே இலங்கை அரசாங்கமும் என்ன செய்யறாங்க, எப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த சீவின் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த உரத்தை தடப்படுத்துறாங்க. அப்படி தடப்படுத்தும் போது இங்க என்ன நடக்குதுன்னா, இதனுடைய வழக்கு அப்படிங்கிறது இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்கும் செல்கிறது. சோ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இலங்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரியான உரங்கள் இங்கே தேவை கிடையாது. சோ அந்த நிறுவனத்துக்கு பணமும் கொடுக்காதீங்க, அதே நேரத்தில் அந்த உரத்தையும் நீங்க இங்க இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இந்த பணமும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு டீல் போட்டு தான் சீனாவிலிருந்து அவ்வளவு உரத்தை ஏற்றுமதி செஞ்சாங்க. லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஆஃப் கிரெடிட் யூஸ் பண்ணி தான் ஏற்றுமதி செய்யுங்க, இங்க வந்து கிடைச்ச பிறகு நாங்க உங்களுக்கு பணத்தை தரோம் அப்படின்னு சொன்ன இலங்கை அரசாங்கம் இப்போ பணம் தர மாட்டோம், அதை திருப்பி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ செப்டம்பர் 25, 26, 27 இந்த ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அக்டோபர் மாதம் 5, 6 இந்த தேதிகளில் தடை உத்தரவு வருகிறது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முழுவதுமாக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 20 கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ்லாம் நடக்குது, சுத்தமா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. இப்போ சீனா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, என்னடா நம்மகிட்ட இருந்து கடன் வாங்குற பயப்புள்ளைங்க இப்படி கேள்விலாம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுக்குறாங்க இலங்கை அரசாங்கத்திடம். வேற வழி கிடையாது, நீங்க சொன்னனால தான் நாங்க ஏற்றுமதி செஞ்சுட்டோம், அங்க வந்துட்டு இருக்கு பொருளை நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இதுல இப்படிலாம் பாக்டீரியா இருக்கு, அந்த பாக்டீரியா இல்லாத உரத்தை எங்களுக்கு தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம், இதுல பாக்டீரியா இருக்கறனால எங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, உரத்தை எடுத்து இங்க சுத்திகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இது டபுள் விலையாயிரும். அதாவது அங்க இருந்து உரம் இம்போர்ட் பண்ணி அதை மறுபடியும் சுத்திகரிப்பு செய்யறதெல்லாம் இலங்கைக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதை செய்யவும் முடியாது. சோ இதுக்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் சீனால இருப்பதால் அந்த பாக்டீரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துக்கு சீனா கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சீனாவினுடைய பிளான் இத்தோடி நிக்கல. அடுத்ததான் நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மனசை கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்க. ஸோ சீனா இந்த இருக்கக்கூடிய அந்த பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, எந்த ஒரு பேங்க் இவங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ இல்லாட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்தாங்களோ அந்த பேங்கை பிளாக் லிஸ்ட்ல போடுறாங்க. ஸோ அந்த பேங்க் கூட நீங்க யாருமே வியாபாரம் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சீனால இருக்கக்கூடிய எந்த நிறுவனமும் அந்த பேங்க் கூட ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பிளாக் லிஸ்ட்டை ஏற்படுத்துறாங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கும். நட்பு நாடுன்னு சொல்ற இலங்கை சீனா, அதுவும் அவ்வளோ உள்நாட்டு கட்டமைப்பை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 85% உள்நாட்டு கட்டமைப்பை சீனா தான் செய்து வருகிறது அப்படின்னு சொல்ற அந்த சீனா இலங்கையினுடைய மிக முக்கியமான வங்கியை கருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறது. அந்த வங்கி PBSL, பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த வங்கி தான். ஸோ பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவையே நீ பிளாக் லிஸ்ட்டை போட்டுட்டீங்கன்னா அடுத்ததா இலங்கையினுடைய சொத்துக்களை எழுதி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல என்ன சத்தியம் இருக்கு? கண்டிப்பா இதை செய்வாங்க.
நீ வாங்கிட்டப்பா, கூடுதலான வட்டிக்கு என்கிட்ட பணத்தை வாங்கிட்ட. ஹம்பந்தோட்டா துறைமுகம் 99 வருஷம், கொழும்பினுடைய துறைமுக நகரம் 99 வருஷம், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏக்கர் எல்லாமே 99 வருஷம், இலங்கையும் 99 வருஷம் லீஸுக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி சீனா கேட்டாலும் கேட்கும். இவங்க சொல்ற ரீசன் என்ன? யாரு? சீனா சொல்ற ரீசன் என்ன? மூன்றாவது ஒரு நபரை வைத்து இதை சோதிச்சு பாருங்க, அதுல நீங்க எப்படி பாக்டீரியா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான இன்னொரு ரீசன் எக்ஸ்பிளனேஷன் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த எர்வீனியா இல்லாட்டி இந்த மாதிரி பாக்டீரியா இருக்கிறத 3-5 தினங்கள் சோதிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். 5-7 தினங்கள். ஆனா இலங்கை அரசாங்கம் அதை 3 நாட்களில் சோதிச்சு ஒரு ரிப்போர்ட்டை தராங்க. இது ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க வேறு பல சட்டங்களை இங்க கொண்டு வராங்க. உலகளவில் இலங்கையை தனிமைப்படுத்துவதற்கும் இல்லாட்டி இலங்கையை கட்டுப்படுத்துவதற்கும் உலகளவில் இருக்கக்கூடிய சட்டத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டம் ISP M27 அப்படிங்கிறது தான். IPPC இன்டர்நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன். இந்த சட்டத்தின்படி தான் 6 தினங்கள்ல தான் இந்த மாதிரி பாக்டீரியாவை கண்டுபிடிக்க முடியும். நீங்க 3 தினங்களில் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த வெப்பநிலையில தான் பாக்டீரியாவை கண்டுபிடிக்க முடியும். நீங்க இந்த வெப்பநிலையில கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ கண்டிப்பா இந்த உரத்தை நீங்க அனுமதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்ரீலங்காவுக்கு ப்ரெஷர் வருது. இந்த ப்ரெஷர்ல இலங்கை அரசாங்கம் பாடம் கற்றுக்கொண்டதா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்த செய்தி அதற்கு சிறந்த உதாரணமா மாறுது. என்ன தெரியுமா? இந்தியாட்ட நாங்கள் ஃபெர்டிலைசர் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இலங்கை, சீனாவினுடைய உரம் வேண்டாம், இந்தியாவினுடைய உரம் போதும் அப்படின்னு சொல்லி இந்தியா பக்கம் வந்தாலும் அடுத்ததாக ஒரு கூட்டமைப்பை கூட்டியிருக்காங்க. சீனா ஸ்ரீலங்கா எக்கனாமிக் ட்ரேட் கல்ச்சரல் கார்பரேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கான்ஃபரன்ஸுக்கு சீனாவில் இருக்கக்கூடிய ZZK இண்டஸ்ட்ரி, ஹுனான் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங் குரூப், கைசா டிராவல் குரூப், யான்ஸ் சீட் கம்பெனி, அதுதான் விதையினுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனமும் இந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த பாக்டீரியாவை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணை மலடாக்கிட்டு அவங்களுடைய விதை தான் போடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி, இதுதான் ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்ததா சீனாவினுடைய கார் நிறுவனங்களுடைய தொழிற்சாலையாக இலங்கை அரசாங்கம் மாறப்போகுது. இலங்கையில் கார் பிளான்டேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதை செய்ய போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா நேஷனல் வெஹிக்கிள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லிமிடெடும், அதே நேரத்தில் அதனுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய சீனா நேஷனல் மெஷினரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் தான். CVC மற்றும் CMC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CVC மற்றும் CMC இலங்கையில் சீனாவினுடைய கார்களை உற்பத்தி செய்து மறுபடியும் சீனாவுக்கே கொண்டு போய் உலக அளவில் விற்பனை செய்வதற்கு இலங்கை மக்களுக்கு இந்த கார் கொடுக்க போகிறது கிடையாது. MG விலை கூடிய கார்கள் இதெல்லாமே இந்த காரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக இலங்கையை மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இலங்கை மக்களே, இல்லாட்டி இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்களே, தமிழ் மக்களே, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் கார்லாம் நிறைய இருக்குது. இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கார் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்தது போல் உள்நாட்டு கட்டமைப்பு இருக்குது. இலங்கை அப்படிங்கிறது ஒரு தீவு. அந்த தீவில் இவ்வளோதான் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரிசோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த தீவுக்குள்ள நிறைய விதமான பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் இதன் வழியாக வரும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிரச்சனையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த பிரச்சனை எல்லாமே ஒட்டு மொத்தமாக இது என்னுடைய நிலப்பரப்பு, நான் உன்னை லீஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீனா செய்ய போவதை இப்போதே நம்மால் உணர முடிகிறது. இன்னைக்கு ஒரு வங்கிக்கு பிளாக் லிஸ்ட் போட்டிருக்கிற சீனா நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் பிளாக் லிஸ்ட் போட்டு இலங்கைக்கு நான் மட்டும்தான் உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யும்? இலங்கை அரசாங்கத்தை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுடைய குடும்பமே ரொம்ப பெரிய அளவில் சீனாட்ட கையேந்தி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ உங்களை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய செய்திகள், தரவுகள் அப்படிங்கிறத நீங்களே சரி பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரலாம், எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரலாம், இல்லை பிரச்சனை வராது நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா எப்படி நல்லது நடக்கும்? இந்த நல்லது நடந்தாலும் வரும் காலத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவாதங்களை நடத்துங்கள். இலங்கைக்கு இதுக்கு மேலேயும் சொல்லி புரிய வைக்க முடியலன்னா கண்டிப்பாக இலங்கை இன்னும் கொஞ்சம் தினங்களில் சீனாவினுடைய காலனியாக மாறிவிடும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.